அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சார் இது நாளைக்கு நடக்கிற கொஸ்டின் பேப்பரா அப்படின்னா நாளைக்கு நடக்கிற கொஸ்டின் பேப்பர் இல்லை. இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின்ஸு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம். இந்த கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸில் இருக்கிறது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே இதில் இருக்குது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லிஸ்ட்டில் டாப் 20 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸு போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், அர்னியஸ் சமன்பாடு தாங்கல் கரைசல் என்றால் என்ன, மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடேயின் முதல் விதி, இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். டிரான்ஸ் எஸ்ட்ராக்கள் என்றால் என்ன, ஹார்மோன்கள் மற்றும் வைட்டமின்களுடைய வேறுபாடு, அனிலின் ஃப்ரீடில் கிராஃப்ட் வினைக்கு உட்படுவதில்லை ஏன். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வெள்ளி எவ்வாறு மின்னார் பகுப்புப்படுது, காந்த அமிலம் ஒரு நீர்க்கும் காரணி, பூஜ்ய வினைக்கான 3 சான்று, வேதி பரப்பு கவர்தலின் ஏதேனும் 3 சிறப்பியல்பு, பேரியம் பொருள்மய கன சதுர அமைப்பினை உடையது, மேலும் அளவு கூட்டின் ஒரு விளிம்பின், ஓரினிய அமீன்களை கண்டறியும் சோதனை, டெஃப்லான் என்றால் என்ன, ஏ மற்றும் பி கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கலெக்ஷன். இது வரைக்கும் நடந்த ஒரு 6-7 ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸோட கலெக்ஷன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான் பார்த்துங்க. பொட்டாஸ் படிகாரத்தின் தயாரிப்பை எழுதுக, பின்வரும் சல்ஃபரின் புறவேற்றுமை வடிவம். சரிங்களா, இதெல்லாமே பார்த்துங்க. இந்த மாதிரியாக இருந்தால் நமக்கு கொஷின்ஸ் இதெல்லாமே இருக்கும். லேந்தனைடு ஆக்டினைடோட வேறுபாடு எதுன்னு 5 கேட்குறாங்க. விபிடியோட வரம்பு. அதுக்கடுத்து கீழ்காணும் ஈனிகளை படிக புலப்பிலத்திறனின் அடிப்படையில் ஏறு வரிசையில் வேறுபடுத்துக, எஃப்சிசி அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை, பிஹெச் மற்றும் பிஹெச்கான வேறுபாடு. சரிங்களா, உள்ள தொடர்பு இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். கரைதிறன் பெருக்கம் வரையறு, நீண்ட காலத்திற்கு காப்பர் சல்பேட்டை இரும்பு கலனில் சேமித்து வைக்க இயலுமா அப்படின்னா எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மின்பகுளி கடத்து திறன் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். கூழ்மமாக்கல் என்றால் என்ன, கரைப்பான் விரும்பும் கூழ்மம் பற்றி எழுத்துக, நோவேஜெனல் மற்றும் ரோசன் முண்ட் ஒடுக்குவினை, ஆல்கஹால் மற்றும் ஃபினால்களை வேறுபடுத்தி அறியும் சோதனை, ஃபினாப்திலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, சீர்மையற்ற கீட்டோன்கள், அதுக்கடுத்து டயோசோ தொகுதி நீங்காதிருக்கும் ஏதேனும் ஒரு வினை எழுதுக, டிஎன்ஏ ஆர்என்ஏ கூடிய வேறுபாடு, ஒவ்வாமை முறிவு மருந்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்ப்போம். எரிக்கப்பட்ட படிகாரம் என்றால் என்ன, சிக்லர் ரூட்டா வினைவேக மாற்றி என்பது யாது, அயனி படிகம் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மையுடனும் பெற்றுள்ளது, நீரின் அயனி பெருக்கம் வரையறு, கோல்ட்ராஸ் விதியை கூறு, எஸ்டராக்குதல் வினை, யூட்ரோஃபின் என்றால் என்ன, உணவு பதப்படுத்துதல், டி குளுக்கோஸின் அமைப்பு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஏ மற்றும் பிஏ கண்டறின்னு ஒரு கொஷினில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். புவியீர்ப்பு முறை, சிலிக்கன் பயனு, நீரேற்ற மாற்றி, வினைவேக மற்றும் மூலக்கூறு, அனிலின் ஃப்ரிட்டில் கிராஃப்ட்டு, ஒடுக்கம் மற்றும் ஒடுக்கா சர்க்கரை இதெல்லாமே பார்த்துங்க. 5 மார்க்ஸ் பார்த்துங்க. எலிங்கம் வரைபடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தூய உலோகங்களை அவைகளின் தாதுகளிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு முறை. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்த்தாலே நீங்கள் போதும். ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் கம்பேர் பண்ணி பார்த்தாலே எல்லாமே வந்துடும். டைபோரோனின் வடிவமைப்பு இது ஏற்கனவே இப்போ ரிப்பீட் ஆகிருக்கு. கந்தக அமிலம் ஒரு நீர்க்கும் காரணி. அதுக்கடுத்து விபி கொள்கை லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்து இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஷார்ட்கி குறைபாடு, போலி முதல் வகை வினை இதுவும் முக்கியமானது. தாங்கல் கரைசல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் பார்த்து இதில் கேட்டிருக்காங்க. டேனியல் மின்கல கட்டமைப்பு, வேதி மற்றும் ஏற்பர கவர்தலுக்கான வேறுபாடு. அதுக்கடுத்து வினைகளை எழுத சொல்லியிருக்காங்க. வில்லியம்சன் தொகுப்பு, கோல்ஃப் வினை. அதுக்கடுத்து கார்பாக்சிலிக் குரூப் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், டிஎன்ஏ ஆர்என்ஏ வேறுபாடு திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு. எதிர் உயிரிகள் என்றால் என்ன. சரிங்களா, இதெல்லாமே முக்கியமானது. அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டினில் பார்ப்போம். இந்த எவ்வகை தாது அடர்ப்பிக்க நுரமிதப்பு முறை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இடைநிலை ஹேலஜன், அணைவு மாற்றியம், முதல் வினையின் வேக மாறிலி, அரிமானத்தை தடுக்க பயன்படும் முறை, ஃபினாலை கண்டறிய உதவும். அதுக்கடுத்து போபட் விதி, நைலான் 66 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
எபிமர்கள் என்றால் என்ன இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்தோட சிலிக்கோன்களோட பயன், ஃப்ராங்கல் குறைபாடு, pH pOH வேறுபாடு, வினைவேக மாற்றியின் அச்சு, பின்வரும் சேர்மங்களை எவ்வாறு தயாரிப்பாய், ஹார்மோன் மற்றும் விட்டமின்களுக்கான வேறுபாடு இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். நமக்கு 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் 2 மார்க்கு 3 மார்க் மாதிரியே கொடுப்பாங்க. மின்காந்த பிரிப்பு முறை, கனிமக்கழிவு, கசடு, போராக்ஸோட பயன், குளோரின் நீர்த்த மற்றும் அடர், NOH, இடைநிலை தனிமம், லேந்தனைடு ஆக்டின் எடுத்து பாருங்கள். இது 3வது வாட்டி வந்திருக்கு, அதனால் ரொம்ப ரொம்ப படிச்சிருங்க. இணைதிறன் பிரிப்பு கொள்கை, BCC படிகம், மூலக்கூறு படிகம், பூஜ்ய வகை வினை இது 2வது வாட்டி ரிப்பீட் ஆகுது. திரிந்து போதல், ஃபீனாலை எவ்வாறு எடுப்புறீங்க, பினாப்திலின், சலிசிகே, பென்சின் இதுலேருந்து. அதுக்கடுத்து அந்த ஏபிஐ கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷினை 3வது வாட்டி சரிங்களா இந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரியான கொஷின் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதே போல் DNA RNA வேறுபாடு பாருங்கள், திருப்பியும் கேட்டிருக்காங்க லிப்பர்மேன் சரிங்களா. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கொஷின் 5 கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் ரிப்பீட்டாக வர கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. அடுத்த கொஷின் பேப்பரில் என்னென்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எவ்வகை தாது அடர்ப்பிக்க இதுவும் வந்து ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய கொஷின். இடைநிலை ஹேலஜன் இது வந்து அதே சேம் காப்பி தான், திருப்பி ரிப்பீட் ஆகிடுச்சு, சாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா. எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கு, கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் Cr2+ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரா ஃபிகர் ஸோ த ஸ்பிளிட்டிங் டி ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. 5 மார்க்ஸ் முக்கியமாக பார்ப்போம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஹவு த கோல்டு ஓர் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை சைனட் லெஞ்சிங். அதுக்கடுத்து கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸு. அதுக்கடுத்து ஹவு Cl2 ப்ரிப்பேர்டு இன் த லேபரட்டரி. ரைட் த ரீசன் ஃபார் த அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜனு. அதுக்கடுத்து லேந்தனைடு ஆக்டினைடு டிஃப்ரென்ஸு, குரோமைல் குளோரைடோட டெஸ்ட் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அல்லது கொஷின்ஸ் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ரைட் ஷார்ட் ஒன் மெர்குரி பட்டன் செல்லு. அதுக்கடுத்து சாக்ரிஃபிகல் ப்ரொடெக்ஷனு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் அப்சர்ப்ஷனு, எக்ஸ்பிளைன் ஹவு டிஃப்ரென்ஸ் எத்தனால் ப்ரோப்பான் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து லாஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் டீநேச்சர் ஆஃப் ப்ரோட்டீன் கேட்டிருக்காங்க. ஹார்மோன்ஸோட இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஆல்டால் கான்சன்ட்ரேஷனு கண்டென்சேஷன் இதெல்லாமே கேட்டிருக்காங்க பார்த்துங்க. அதுக்கடுத்து இதெல்லாமே 2 மார்க்ஸு. இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பரு, பர்ன்ட் அலமு, ஜைக்லரு, நட்டா இது கிறிஸ்டல் ஆர் ஹார்டு பிரிட்டரு, ப்ராடக்ட் ஆஃப் வாட்ரு, கோல்ட்ரஸ்லா, எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனு இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. சிலிக்கோன்ஸு இது எல்லாமே இதுலேயும் பாருங்கள் சரிங்களா. ஏபியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான கொஷின்ஸு, அதோட ஆல்டர்னேட்டு தான் இது. 5 மார்க்ஸ் பாருங்கள். எலிங்கம் டயக்ராம் கேட்டிருக்காங்க. வேறு ஸ்டெப்ஸ் நான் எக்ஸ்டென்ட் ஆஃப் பியூர் மெட்டல் கேட்டிருக்காங்க. டைப்ரோனோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. கிவ் த ரீசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்டோட இது கேட்டிருக்காங்க. சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபஃபர் சொல்யூஷன்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் ஃபிசியோட்ரோஃபின், கீமியோ அப்சார்ப்ஷன் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் DNA RNAக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரு. இதுலேயும் அதே தான், சிலிக்கானோட யூசஸ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே பார்த்துங்க. இது எல்லாமே 3 மார்க் கொஷின்ஸு. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. pH pOH இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பாய்சன் கேட்டலிட்டிக் பாய்சனாக என்னென்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. கேங்கு அண்ட் ஸ்லாக்னா என்ன, யூசஸ் ஆஃப் போராக்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ட்ரான்சிஷன் மெட்டல் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் ஒய் இதெல்லாமே பார்த்துங்க. இதில் என்னென்ன 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. விபி தியரி இதெல்லாமே திருப்பி கேட்டிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து சாலிசிட்டிக்கு பென்சின் அதோட இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த ஏபி ஐடென்டிஃபிகேஷனை திருப்பி நிறையா இதில் இருக்குது. நைட்ரோ டெஸ்ட் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பரை நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. ஆன்டாசிட்ஸ் அதோட இது, DNA RNA டிஃப்ரென்ஸு சரிங்களா. இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டான கொஷின் பேப்பரு எலிங்கம் டயக்ராம் இதுலேயுமே ரிப்பீட் ஆகிருக்கு. ஆட்டம் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து BCC அந்த இது கேட்டிருக்காங்க. கோல்ட்ராஸ்லா இதுலேயுமே ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. ஒரு 4 கொஷின் இந்த இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து 3 மார்க்ஸோட கலெக்ஷன் இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். 5 மார்க்ஸ்னால் 2 மார்க் 3 மார்க்கு தான் ரிப்பீட்டடாக. மினரல் ஓரு, ரிஃபைனிங் நிக்கலு, ஃபிஷர் ட்ரோப் சிந்தசிஸு, ஹைட்ரோப்ரேஷனு இதில் கொடுத்துருக்காங்க. ஹீலியத்தோட யூசஸ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. பிபி தியரி இதெல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு. ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டு,
அதுக்கடுத்து காமன் அயான் எஃபெக்ட்டு இதெல்லாமே ரிப்பீட் ஆகியிருக்கு சரிங்களா. நேன்ஸ்டி ஈக்குவேஷனு இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து பெட்வீன் சோல் அண்டு ஜெல் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டலிஸ்ட்னா என்ன அதெல்லாமே கேட்டிருக்காங்க. பெப்டைட் பாண்டை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ் மீடியத்துக்கான 5 மார்க் கொஷின்ஸு இதெல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கோ அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம டாப் 20 அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். அது எல்லா கொஷின்ஸுமே இதில் வந்து மிங்கிள் ஆகிருக்கும். 2 மார்க்கு 3 மார்க்கு இது எல்லாமே. அதனால் இது எல்லாமே கட்டாயமாக படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.